ஓம் நமச்சிவாயம். கலியுகத்தை பற்றின ஒரு ரகசியமான விஷயம். இந்த கலியுக அரக்கன் யார், அவன் எங்கேருந்து வந்தான், அவனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சக்தியை சிவன் கொடுத்தாரு, அவன் நிறைய விஷயத்தில் ரொம்ப பிரச்சனைகள், அதாவது மனுஷங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள், தாங்கிக்கவே முடியாத பல பிரச்சனைகள், ஒரு நிம்மதியாக இருக்காது, நிம்மதின்றது சுத்தமாக இருக்காது. அவன் என்ன பண்ணினாலுமே ஏதாவது ஒரு அமானுஷ்யமான பிடிக்குள்ளே சிக்கி தான் மனுஷன்றவன் வாழ்கிறான். அப்போது அவனுக்கு கலின்ற அரக்கனுக்கு சிவன் ஏன் அவனை இந்த இவ்வளோ கஷ்டங்களை மனுஷனுக்கு கொடுக்கறதுனால அதை அவனை கட்டுப்படுத்தி அவனை ஏன் கடவுள் மாற்ற மாட்டேன்றாரு. அவன் அவ்வளோ பெரிய ஆளா, ஒரு யுகத்தையே சிவன் அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய திறமசாலியா? அவன் சரி மனுஷனுக்கு தான் கஷ்டம் கொடுக்குறான்னு பார்த்தோன்னா, மாந்திரீகம் வழியில் நிறைய குலதெய்வங்களுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் அதிக பிரச்சனையை கொடுக்குறான். சரி, சிவன் மனுஷனுக்கு தான் உதவி செய்ய வரல, தெய்வங்களுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் குலதெய்வங்களுக்கும் ஒரு மாந்திரீக கட்டுக்குள்ளே கிடந்து அது ரொம்ப சித்திரவதை அனுபவிக்குது தெய்வங்கள்லாம். அப்போ கூட அவங்கள சரி பண்ணுறதுக்கு கூட சிவன் வரமாட்டேன்றாரு. ஏன் அந்த கலிக்கு சிவன் அவ்வளோ ஒரு பெரிய வரத்தை கொடுத்தாரு? சிவனான ஆதிசிவன் அவருக்கு ஆயக்கலைகள் 64 தெரியும். அந்த 64 கலைகளையும் கற்றுக்கிட்டவன் அந்த கலின்ற அரக்கன். அவனுக்கு அப்போது அவனை அழிக்க சிவனாலேயே முடியாதான். ஏன்னா சிவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமுமே கலிக்கும் தெரியும். அப்போ அவன் எப்படி அதில் ஜெயிக்கலாம்? அவனோட ஆயுட்காலத்தை, கலின்ற ஆயுட்காலத்தை அவன் கூட்டுறதுக்கு அவன் ஒரு நெகட்டிவ் சக்தியாக இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான ஒரு பிடிப்பை கையில் வச்சுருக்கிறான். எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் தான் அவன் கொடுப்பான். ஏன்னா அவன் நெகட்டிவ் சக்தியான ஒரு கெட்ட சக்தி. அந்த கெட்ட சக்தியை சிவன் ஜெயிக்கணுன்னா எந்த மாதிரி விஷயங்கள் மாறுதல் வந்துச்சுன்னா பூமியில் அவனை ஜெயிக்க முடியும். அப்போது கலின்றவன் யார், முதல்ல அதை பார்ப்போம். கலிங்கிறது சிவனோட நெகட்டிவ் சக்தி. அதாவது ஆயக்கலைகள் அத்தனையும் அறிஞ்ச சிவன் தான் அவரோட நெகட்டிவ் சக்தியான கலின்ற ஒரு அரக்கன். அந்த அரக்கன் ஃபுல் நெகட்டிவ். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு சாதாரண மனுஷங்க நமக்கு இருக்கிற ஒரு கெட்ட குணங்கள் பார்த்தாலே அதை மற்ற மனுஷங்க தாங்கிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு கெடுதல் பண்ணும் அந்த நெகட்டிவ் சக்தின்றது. அப்போது சிவன் அவ்வளோ வலிமை வாய்ஞ்சவங்க. அவங்களுக்கே ஒரு நெகட்டிவ் சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு பலசாலியாக இருக்கும். அது எப்படி செயல்படுது பூமியில்? ஒரு மனுஷனோட மனசுக்குள்ளே அது 75% அந்த கலின்ற அரக்கம் உட்காந்துக்குவான். மீதி 25% மட்டும்தான் கடவுளோட மனசு நமக்கு இருக்கும். அந்த கலியை நம்ம மனசில் சித்தர்களை வணங்கி அந்த ஞானத்தின் வடிவான ஆதிசிவனை நம்ம ஏற்றுக்கிட்டோம், அதாவது அவங்கள பற்றின விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற 75% அதிகமாக இருக்கிற அந்த கலியை நம்ம அழிச்சிடலாம். சரி, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டோன்னா, சித்தர்கள் சிவனோட முழு ஞானத்தையும் பெற்றவங்க. அதாவது ஆயக்கலைகள் 64 தாண்டி சிவனோட ஞானம் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. அது கலிக்கு தெரியாது. அப்போது அந்த ஞானத்தின் மூலமாக தான் கலியை ஜெயிக்க முடியும். அப்போது எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட அந்த கலி நெகட்டிவ் சக்தியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த கலிக்கு ஞானம் கிடையாது. அதனால தான் அது நெகட்டிவ் சக்தியாக இருக்குது. சரி, எல்லாமே ஞானத்தில் இருக்கிற சித்தர்கள் எப்படி இந்த கலின்ற அரக்கனை வதம் செய்வாங்க, அதாவது இவனோட ஆயுட்காலத்தை சீக்கிரம் முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு கேட்டோன்னா, சித்தர்கள் திரும்ப மனுஷனாக கண்டிப்பாக பிறக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் சிவனோட முழு ஞானத்தையும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் சித்தர்களாகவே ஆக முடியும். அவங்களுக்கு குருவா, அதாவது அவங்களுக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள், அதாவது ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக சித்தர்கள்னு இருப்பாங்க. அவங்க சித்தர் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, சிவனோட முழு பாசிட்டிவ் சக்தி தான் சித்தர்கள். அதாவது முழு ஞானத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தோன்னா காவி வேஷ்டி கட்டி, அதாவது சிவனோட எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிச்சு எந்த ஒரு சக்தியனாலும் மாற்றக்கூடிய திறமை உடையவங்க. அதாவது நவகிரகங்கள் 5 பஞ்சபூதங்களான 5 கடவுள் நவகிரகங்களாக இருக்காங்க. அதில் அதிகமான
சக்தி உடையவங்க வந்து சூரியன், சந்திரன். அதையும் தாண்டின சக்தி வந்து ராகுவும் கேதுவும். இந்த 9 நவகிரகங்களை கூட சித்தர்களால் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியும். அவ்வளோ பலம் வாய்ந்தவங்க தான் சித்தர்கள். அப்போது இந்த சித்தர்கள் வந்து மனுஷனாகவும் பிறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சித்தரை ஆயிட்டன்னா அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அப்படி கிடையாதப்போ எப்படி வந்து அவங்க கலியுகத்தை மாற்ற முடியும் அப்படின்னா, நம்மளை போல் நார்மலாக பிறந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் சின்ன வயசில் இருந்து நியாயம், தர்மம் எல்லா விஷயத்துலேயும் அதான் எப்படி சொல்கிறது, சித்தர்களுக்கு இணையாக அவன் பூமியில் வாழ்ந்துட்டுருப்பான். பூமியில் அவன் எப்படி அவன் எப்போவுமே என்ன காவி வேஷ்டி கட்டி கழுத்தில் மாலை போட்டு இந்த மாதிரி எப்போவுமே சிவசிவா அப்படி சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நார்மல் மனுஷன்தான். அவனுக்கு எல்லா ஆசபாசங்கள் இருக்கும். அவனோட அதாவது எல்லா விஷயங்களுமே அவன் படிப்பு செய்கிறது நார்மலான ஒரு சாதாரண மனுஷனாக தான் அவங்க வாழ்வாங்க. அதாவது எந்த விஷயத்துலேயும் பற்றாசை இருக்காது. அதாவது பொண்ணு பொருள் ஏதாவது ஒரு போதைக்கு அவங்க கண்டிப்பாக அடிமையாக ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மனசு வந்து இருக்கவே செய்யாது. அவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து வாழவும் முடியாமல், அதாவது கெட்டவங்க அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கஷ்டம், சித்திரவதை, அதாவது எப்படி சொல்கிறது, வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மனசை கல்லாக்கி வச்சுருப்பாங்க தெரியுமா. அதுலேயும் நல்லவங்களாக இருந்து மனசை சரி ஓகே இதுக்கு மேலே வந்து பூமியில் வாழவே வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்லவங்கன்னா கண்டிப்பாக ஒரு கெட்டவங்க முன்னாடி வாழவே முடியாது தானே. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒரு நல்ல மனுஷன், அந்த நல்ல மனுஷனை தான் கடவுள் வந்து சித்தர்கள் மூலமாக அவங்கள வந்து இன்னொரு பூமி சித்தராக ஆக்குவார். பூமி சித்தர்னா சித்தர்களாக ஆனவங்க பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருப்பாங்க. அப்போது கலியுகத்தை மாற்றுறதுக்கு பூமியில் கலியுகத்திலே கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனை தான். கஷ்டம்னா சும்மா அந்த பண கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், அவனோட நியாய தர்மத்தை கடைசி வரைக்கும் அவன் வந்து கைப்பிடியில் வச்சுக்கணும். அந்த ஒரு மனசு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் சித்தர்கள் வந்து பூமியில் ஒரே ஒரு நாளையில், அதாவது கலியுகத்தில் ஒரே ஒரு நாளையில் மொத்த ரகசியத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன் ஒரே நாளில் மொத்த ரகசியத்தையும் சித்தர் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். பவர் அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு வெறும் குடத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுனா அது வேஸ்ட்டு. ஆனால் எல்லா கஷ்டத்தையும் தெரிஞ்சு தன்னை வந்து கெட்ட பாதையில் மாற்றிக்க முடியாமல் நல்லதாகவே இருந்து மனசை கல்லாக்கி இரும்பு மனுஷன் மாதிரி இருப்பாங்க தெரியுமா. அவங்க வந்து என்றைக்குமே பாதை தவறவே மாட்டாங்க. அவங்கள தேர்ந்தெடுத்து சித்தர் வந்து ஒரே நாளில் அவங்களுக்கு கலியுகத்தில் மாற்றக்கூடிய கடவுள் ரகசியத்தை கற்றுக் கொடுப்பாரு. 1000 வருஷம் தவம் இருந்த முனிவர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காதது கலியுகத்தில் நார்மல் மனுஷனாக வாழ்ந்து நல்லவனாக வாழ்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பாக சித்தர் வந்து காட்சி கொடுத்து அவங்களுக்கு கடவுளோட ஞானத்தை போதிப்பார். சரி, அந்த மனுஷன் இந்த ரகசியத்தை கற்றுக்கிட்டு அதை எப்படி மாற்றுவான்? கலியுகம் பிறக்கும்போது ஏதோ ஒரு மனுஷன்ட்ட இருந்து தான் அந்த கெட்ட குணங்கள் வந்து மற்றவங்க கிட்ட பரவ ஆரம்பிச்சிருக்கும். நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அவன் கெட்டவன்ப்பா, அவன் கூட சேராத, நீ சேர்ந்தன்னா நீயும் அவனை மாதிரி கெட்டவனாயிடுவ. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நம்ம பெரியவங்களாம் நம்ம வீட்டில் அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. நல்லவங்க கூட சேர விடுவாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு மனுஷனால் கலியுகம் உருவாச்சு. இன்னைக்கு சித்தர் உருவாக்குற அந்த பூமி சித்தரான ஒரு மனுஷனால் கலியுகம் முடிவுக்கு வரும்.